நண்பர்களே, இப்போ நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ராணுவ படையை பத்தி தான். இந்திய ராணுவ படைனா மத்திய ஆயுத காவல் படையாகும். அதாவது சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ராணுவ படையின் தலைவர் யாருன்னா நம்ம நாட்டின் குடியரசுத் தலைவர் தான். இது 1939ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இது செயல்பட்டு வருது. இதுல 4 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. இவங்க வேலை என்னன்னா உள்நாட்டு வேலைகளை செய்கிறது தான். அடுத்து நேவி, அதாவது கப்பற்படை. இந்திய நாடு என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது 3 பக்கம் நீரால் ஆனதுதான். இந்திய நாட்டின் கடலோர எல்லைகளை அச்சமின்றி காப்பவர்கள்தான் நம் கடற்படை வீரர்கள். அடுத்து விமானப்படை, அதாவது ஏர்ஃபோர்ஸ். இந்திய விமானப்படை அக்டோபர் 8, 1932 அன்று அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இது இந்திய ஆயுதப்படைகளின் ஒரு முக்கிய பிரிவு. நம் நாட்டோட வான் எல்லைகளை பாதுகாக்கிறது. இந்திய விமானப்படை பாரதிய வாயு சேனா என்றழைக்கப்படுகிறது.